கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு என்பது போல இந்த தாவேகா தற்குறிகளுக்கு செல்லுமிடமெல்லாம் செருப்பு என்கிற நிலை தமிழ்நாடு முழுவதும் உருவாகி இருக்கிறது. தேனியிலே நடந்த நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுக்கூட்டத்தை எப்படியாவது சீர்குலைத்து விட வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேனி மாவட்ட செயலாளர் லெப்ட் பாண்டியனுடைய தலைமையின் கீழே 5 வாகனங்களில் ஆயுதத்தை நிரப்பி வாகனத்துக்கு 10 பேர் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினுடைய தேனியில் நடந்த பொதுக்கூட்டத்தை எப்படியாவது சீர்குலைத்து விட வேண்டும், அந்த கூட்டத்திலே கலவரத்தை ஏற்படுத்திவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்ட 3 நபர்களை காவல்துறை கைது செய்திருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் இந்த தேனி லெப்ட் பாண்டி மீது 5 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவும் செய்திருக்கிறது. இந்த 5 பிரிவுகளுமே பெயிலில் வெளிவர முடியாத செக்ஷன். இதை நன்றாக தெரிந்து கொண்ட இந்த லெப்ட் பாண்டி அவர்கள் இப்போ வரைக்கும் தலைமறைவாக இருக்கிறார். இந்த சம்பவம் நடந்து சில நாட்களே ஆகியிருக்கக்கூடிய நிலையில் இன்னொரு தரமான சம்பவம் சென்னை துறைமுகம் பகுதியில் நடந்திருக்கு. சென்னை துறைமுகம் தொகுதியை சார்ந்த பாரிஸ் கார்னரில் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த 15 தற்குறிகள் நாங்கள் சர்வே எடுக்க போகிறோம் அப்படின்னு கிளம்பியிருக்காங்க. அதில் 10 ஆண்கள் 5 பெண்கள். பொதுவாக இந்த சர்வே அப்படிங்கிறத நடுநிலையாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் எடுக்கும் போது அடுத்த கட்சிக்காரனுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா அவன் போவான், மைக்கை நீட்டுவான், பேனாவை எடுப்பான், பேப்பர் எடுப்பான், எழுதுவான், அவன் பாட்டுக்கு போயிடுவான். யாருக்குங்க ஓட்டு போகிறீங்க? நாம் தமிழருக்கா, தாவேகாவுக்கா, டிஎம்கேக்கா, சரிங்க அப்படின்னு அவன் நோட் பண்ணிட்டு போயிடுவான். ஆனால் இவனுங்க சர்வே எடுக்க போகிறேங்கிற பேரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கழுத்தில் துண்டை போட்டுக்கிட்டு தளபதி 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 டிவிக்கே 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 அப்படின்ட்டு நரி ஊருக்குள்ளே வர்றதே தப்பு, அதில் ஊ அப்படின்னு ஊழையிட்டு வேற வருதா அப்படின்னு அங்கே இருந்த ஊப்பிகள் எல்லாரும் ஒன்றா கூடி போன இந்த 15 பேரில் 10 பேராக இருக்கக்கூடிய இந்த ஆண் தற்குறிகளை ஓட விட்டு அடித்த காட்சிகள் சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயா பரவிக்கிட்டு இருக்கு. சோத்துலையும் அடி வாங்கியாச்சு, சேத்துலையும் அடி வாங்கியாச்சுன்ற மாதிரி தேனியில் நாம் தமிழர் கட்சி தம்பிகள்கிட்ட செருப்படி வாங்கினது மட்டும் இல்லாமல் இப்போ சென்னையில் இந்த திமுக ஊபிகிட்டையும் வாங்கி கட்டியிருக்கிறானுங்க இந்த தாவேகா தற்குறிங்க. இன்னும் நீங்கள் அடி வாங்காமல் மிச்சம் இருக்கக்கூடிய கட்சி என்ன தெரியுமா? பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், இந்த 3 கட்சிக்கிட்ட தான் இன்னும் விசிகேவும் மிச்சம் இருக்குது. இந்த கட்சிங்கிட்டையும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக இவனுங்க மிதி வாங்குவானுங்க அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நம்ம ஒருபோதும் வன்முறையை ஆதரிக்கக்கூடிய நபர் கிடையாது. ஆனால் களத்தில் நிற்கக்கூடிய தொண்டனுக்கு போய் நாகரீக அரசியலை நம்மளால் கற்றுக் கொடுக்க முடியாது. அவனுங்களை பொறுத்தளவுக்கு அடிக்கு அடி, உதைக்கு உத, மிதிக்கு மிதி. ஏன் ஏரியாக்குள்ளே, எங்கள் ஏரியாவில் இவன் எல்லாரும் எங்களுக்கு ஓட்டு போடுறவன், அந்த இடத்துல நீ கழுத்தில் துண்டை போட்டுட்டு வந்து நீ பேப்பர் பேனாவை எடுத்துக்கிட்டு சர்வேங்கிற பேரில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வர்றியா அப்படிங்கிற இடத்துல அவன் வந்து தாக்குறான். அவன் தாக்குறதும் தப்பு, இவனுங்க போலீஸ் பெர்மிஷன் இல்லாம அங்க உள்ள போனதும் தப்பு. அடிவாங்கிற நேரத்துல கூட அங்க இருந்த ஒரு தாவேகா பெண் நிர்வாகி வீடியோ எடு. ஏமா அவன் அடி வாங்குவானா இல்லை வீடியோ எடுப்பானா? எதுக்கு வீடியோ எடுக்கணும்? அவங்க உங்களை பொழக்கிறத, அவங்கள வந்து உங்களை அடிக்கிறத, அதை நீங்கள் வீடியோ எடுத்து சமூக ஊடகங்களில் போட்டிங்கன்னா இப்படி களத்தில் போய் நின்று நாம் தமிழர் கட்சிக்கிட்ட அடி வாங்குறாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட அடி வாங்குறாங்க, அடுத்த கட்சிக்காரன்லாம் இவங்களை தூக்கி போட்டு மிதிக்கிறான். இவங்க நாளைக்கு எப்படி மக்களுக்கான அரசியலை செய்வாங்க? களத்தில் அடுத்த கட்சிக்காரனை சமாளிக்க முடியாத இவனுங்க தான் நாளைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்து அப்படியே எல்லாத்தையும் நட்டமாக தூக்கி நிறுத்த போகிறானுங்களா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக மக்கள் தரப்புல இருந்து எழுப்பப்படும். ஒவ்வொரு தடவையும் இந்த தாவேகா தற்குறிகள் மற்ற கட்சிக்காரனால அவமானப்படுத்தப்படுறப்ப, அடிபடுறப்ப எப்பவுமே கட்சி அவங்களுக்கு உறுதுணையாக நின்றதே இல்லை. இதே லெப்ட் பாண்டி இப்போ தலைமறைவாக இருக்காரு. இதில் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? ஆதவர்ஜுனா மதுரையில் பேசும்போது சொல்கிறார், நம்மளுடைய லெப்ட் பாண்டி என்ன அவசரப்பட்டுட்டாரு. உங்கள் அண்ணன் விஜயை பற்றி சாட்ட விமர்சனம் வச்சதுனால தான் லெப்ட் பாண்டி ஆயுதங்களை ஏற்றிக்கிட்டு 5 காரில் ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு அட்டாக் பண்ண போயிருக்கிறான். அப்படிங்கிறப்போ சரியோ தப்போ கட்சி பின்னாடி நிற்கணும். அதானே கரூரில் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தப்ப ஒட்டுமொத்த கட்சிக்காரனும் ஓடி ஒளிஞ்ச பயலுக்கு தானே. தன்னுடைய கட்சிக்காரனுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்பவே கூட வந்து நிற்காத இவனுங்க நாளைக்கு மக்கள் பிரச்சனையில் வந்து ஒன்னா நின்று மக்கள்
மக்களுக்கு ஆதரவா நின்னு கிழிக்க போறாங்களா? இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது இந்த தாவேகா தற்குறிகளுக்கு கொஞ்சம் கூட கிடையாது அப்படின்றதுக்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு. சென்னை அப்படிங்கிறப்போ இது வந்து பூக்கடை பகுதி. அந்த பகுதியில அங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த ஊப்பிகள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா. நம்ம வந்து கழுத்துல துண்ட போட்டுட்டு, நம்ம நோட்டு பேனாவ எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போறோம். அங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா இருக்கிறவன் எல்லாரும் ஒண்ணா கூடிருவானே! சுத்தி நின்னு ரவுண்டு கட்டுனா என்ன நடக்கிறது? நம்ம 10 ஆம்பளைங்க போறோம், நம்ம அடி வாங்கிட்டு வர்றோம், நம்மள வந்து அன்றாயரோட ஓட விட்டு அடிக்கிறாய்ங்க அப்படிங்கிறது வேற. ஆனா நம்ம கூட வந்து 5 பெண்கள வேற கூட்டிட்டு போறோம். அவங்க மேல ஏதாவது கை கிய் பட்டு, அந்த பொண்ணுங்கள இவனுங்க ஏதாவது அடிச்சு கிடிச்சு புட்டானுங்கன்னா சண்டையில, என்ன பண்றது? அப்படின்ற பேசிக் அறிவு கூட இல்லாம, 15 பேரா இவனுங்க வந்து பேப்பரையும், பேனாவையும், கழுத்துல துண்டையும் தூக்கி போட்டுட்டு இவங்க கிளம்பி போயிருக்காய்ங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு முட்டா பசங்களா இருந்திருப்பாய்ங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இதனால தான் தொடர்ந்து இவனுங்கள தற்குறிங்க, தற்குறிங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம். ஆனா டேய், நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிறது அவ்வளோ ஆனந்தமா இருக்குடா. பேய்க்கும் பேய்க்கும் சண்டை, அத ஊரே வேடிக்கை பார்க்குது அப்படிங்கிற மாரி, இந்த தாவேகா தற்குறிகளும், இந்த ரூ. 200 உடன்பிறப்புகளும் சண்டை போட்டுக்கும்போது, அடடடடடடா! டேய் என்னடா திமுக உடன்பிறப்பு கிட்டலாம் அடி வாங்கிட்டு ஓடுற அளவுக்கு நீங்க வீக்கா இருக்கீங்க. நாம் தமிழர் கிட்ட அடி வாங்கணும், நாம் தமிழர் தம்பிக எங்கள பொளந்துட்டாய்ங்க அப்படின்னா கூட வேற. ஏன்னா, அங்க நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இள ரத்தம். அங்க இருக்கிறவனுங்க எங்கள அடிச்சுட்டானுங்க அப்படின்னா கூட அதுல ஒரு பெருமை இருக்குடா. தாவேகா தற்குறிகளை ஓட விட்டடித்த நாம் தமிழர் கட்சி தம்பிகள் கேட்கும்போதே எவ்வளோ பெருமையா இருக்கு. அதே தாவேகா தற்குறிகளை ஓட விட்டடித்த திமுக உடன்பிறப்புகள் கேட்கறதுக்கு எவ்வளோ அசிங்கமா இருக்கு. ஏன்டா அங்க இருக்கிற எல்லாருமே 50+ திமுகல எல்லாம் சுகர் பேஷண்ட், பிளட் பிரஷர் வந்தவங்க. அவங்க கிட்ட அடி வாங்கிட்டு போடுறீங்கன்னா, நீங்க எந்த அளவுக்கு வீக்கான பாடியா இருப்பீங்க அப்படிங்கிறது தான்டா பொதுமக்களுக்கு எழக்கூடிய கேள்வியா இருக்கும். மானமுள்ள பொண்ணு இன்னு மதுரையில கேட்டாக, மன்னார்குடியில் கேட்டாக அப்படிங்கிற மாரி நாம் தமிழர் கட்சிக்காரன் தேனில விட்டு அடிச்சாங்க. ஆமா, தேனில விட்டு அடிச்சாங்க. திமுக கட்சிக்காரன் சென்னையில விட்டு அடிச்சாங்க. ஆமா, சென்னையில விட்டு அடிச்சாங்க. அப்படின்னு சோசியல் மீடியால ஒப்பாரி வச்சு அனுதாப வாக்குகளையும் இவனுங்க சேகரிக்க தொடங்கியிருக்கானுங்க. ஆக மொத்தத்துல மக்களாகிய நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, களத்துல மத்த கட்சிக்காரனை சமாளிக்க முடியாத இவனுங்க எப்படி மக்கள் பிரச்சனைய சமாளிப்பானுங்க அப்படிங்கிறது தான் மக்கள் இவனுங்கள பார்த்து எழுப்பக்கூடிய முக்கியமான கேள்வியாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி பேசின காணொளியில கூட சொல்லியிருப்பேன். இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தற்குறிகளால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சாலும் ஆச்சரியப்படுவதற்கில்ல அப்படின்னு. ஒவ்வொரு சம்பவத்திலையும் இன்வால்வ் ஆகுறது யாருன்னு கேட்டிங்கன்னா இவனுங்க தான். ஸோ இதே மாரி தான் தேனியில நடந்த பொதுக்கூட்டத்திலையும் இதே தாவேகா தற்குறிங்க உள்ள புகுந்து கலவரத்தை ஏற்படுத்த பார்த்தாங்க. அதே மாதிரி போலீஸ் பெர்மிஷன் இல்லாம சர்வே எடுக்க போய் இப்ப திமுக காரன்ட்ட பிரச்சனை பண்ணி வச்சிருக்கானுங்க. ஸோ இந்த விஷயத்துல 2 தரப்பு மேலயுமே தவறு இருக்கு. போலீஸ் பெர்மிஷன் இல்லாம சர்வே எடுக்க போன இந்த தாவேகா தற்குறிகள் மீதும் தவறு இருக்கு. சர்வே எடுக்க போனவனை அடிச்சு துரத்துன இந்த திமுக ஊப்பிகள் மீதுமே தவறு இருக்கு. 2 தரப்புமே தவறு பண்ணியிருக்கிறதுனால காவல்துறை நடுநிலையாக இருந்து வழக்கு பதிவு செய்யணும். வடக்கு கடற்கரை காவல்துறையினர் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. சட்ட ரீதியான நடவடிக்கையை 2 தரப்பு மேலேயுமே எடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த தாவேகா தற்குறிகளுக்கும் இந்த ரூ. 200 உடன்பிறப்புகளுக்கும் நடுவில் நடந்த இந்த சண்டையை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.